பெற்ற தாயே குழந்தையை கொன்ற கொடூரம். மழலை மாறாத குழந்தையின் சிரிப்பை மண்ணில் புதைத்த தாயின் கொடூர செயலை குறித்து விவரிக்கிறது நாம் பார்க்கவிருக்கும் இந்த அதிர்ச்சி செய்தி தொகுப்பு. பசியெடுத்தால் சொல்ல முடியாத வயது, எதற்கும் அழுகைதான். மேனி எங்கும் பால் வாசனை, அந்த பாலே உயிருக்கு வினையாக வந்துள்ளது. தாயின் உருவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பகுதியில் 38 வயதான கூலி தொழிலாளி ஒருவர் தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் அந்த பகுதியில் வசித்து வந்தார். சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு 3வது குழந்தையாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குடும்பம் மகிழ்ச்சியில் இருந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி இரவு மனைவி தனது 5 மாத குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்த சில நிமிடங்களில் குழந்தை மூச்சு திணறி மயங்கியுள்ளது. உடனடியாக குடும்பத்தினர் குழந்தையை அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தனது ஆண் குழந்தை உயிரிழந்த காரணத்தால் மனமுடைந்த தொழிலாளி ஆழ்ந்த துயரத்தில் இருந்துள்ளார். ஆனால் அதே சமயம் குழந்தை இறந்த எந்தவித சோகத்தையும் வெளிக்காட்டாமல் அவரது மனைவி மறுநாளே தனது செல்போனில் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்ததை அவர் கவனித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கணவர் மனைவி வெளியில் சென்ற நேரம் அவரது கைபேசியை ஆராய்ந்துள்ளார். அப்பொழுது அவர் வேறொரு செல்போன் பயன்படுத்துவதும் தெரிய வந்திருக்கின்றது. அதில் அவரது மனைவியும் அருகிலுள்ள 20 வயது இளம் பெண்ணும் நெருக்கமான நிலையில் எடுத்த புகைப்படங்களும் வீடியோக்களும் இருந்திருக்கின்றது. அதேபோல் இறந்த குழந்தையின் புகைப்படத்தையும் அந்த இளம் பெண்ணுக்கு அனுப்பியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து அவர் போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் மனைவியை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சமிட்டன. அதில் கடந்த 4 ஆண்டுகளாக தொழிலாளியின் மனைவிக்கும் அதே பகுதியில் வசிக்கும் 20 வயது இளம் பெண்ணுக்கும் நெருங்கிய நட்பு இருந்துள்ளதும் ஒரு கட்டத்தில் லெஸ்பியன் உறவாக அது மாறியதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமின்றி ஆண் குழந்தை பிறந்ததில் இருந்து தன்னை கண்டுகொள்ளவில்லை எனவும் அதனால் புறக்கணிப்பதாக தோழி கூறியதால் மன அழுத்தத்திலும் குழப்பத்திலும் இருந்ததால் குழந்தையை கொல்லும் தீர்மானம் எடுத்ததாக தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த 4ஆம் தேதி மாலை குழந்தைக்கு பால் கொடுக்கும் நோக்கத்தில் மூக்கை அடைத்து உயிரிழக்க செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் தொழிலாளியின் மனைவியையும் அவரது தோழியையும் கைது செய்தனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரிஸ்கா லூயிஸ்.